மதுரையில இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ள போயிட்டு, நீங்க வெளியில வரும்போது எதையும் கவனிக்காத மாரி வந்தீங்க அப்படின்னா, நீங்க கோயிலுக்கு போனதே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அங்க ஒவ்வொரு சிற்பத்திலயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் அவ்ளோ அற்புதமானது. இன்னைக்கு நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த சிற்பம் ரிஷபருடர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, விடையேறிய விமலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரிஷப வாகனம், விருஷபம் அல்லது ரிஷபம் இது காளை, சிவனின் வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இனப்பெருக்கத்துக்கான சக்தியை குறிக்கக்கூடியது அப்படின்னும் சொல்லுவாங்க. சிவன் மற்றும் பார்வதியின் அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான சிற்பம் அப்படின்னு சொல்லலாம். இதுல 2 பேரும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையும் அவர்களுடைய கைகள்ல அபாய முத்திரையும் வரமுத்திரையும் அளிக்கக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமான ஒரு சிற்பம்னு சொல்லலாம். இதுல அவருடைய ஆடை அணிகலன்கள் மற்றும் அந்த ரிஷப வாகனத்துக்கு அலங்கரிக்கப்பட்டது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இன்னும் நிறைய சிற்பங்களை பத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி